அனைவருக்கும் வணக்கம். ஸோ ஆர்கிஎஸ்ட்ரோ இந்த மீட்டிங் நீங்கள் ஜாயின் பண்ணியிருக்கீங்க, மிக்க மகிழ்ச்சி. சரிங்களா? ஸோ நம்ம இந்த மீட்டிங்கில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, முக்கியமானது ஜோதிடத்தில் ஆசிரியர் ஆக போகிறோம் அப்படின்னு சொல்கிறத நம்ம பார்க்க போகிறோம். என்னோட வாய்ஸ் கேட்குதுங்களா ஃபர்ஸ்ட்டு? ஓகே ஓகே ஓகே, நன்றி நன்றி நர்மதா மேடம். ஓகே, ஸோ இதில் நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, முதல்ல இதில் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம கடவுளை வணங்கிப்போம். ஸோ திருச்செந்தூர் முருகரை வணங்கிட்டு நம்ம இதை ஆரம்பிப்போம், இனிதே ஆரம்பிப்போம். ரொம்ப நல்லது. ஓகே, இப்போ நம்ம என்ன பண்ணுறோன்னா, நம்ம மெயின் எப்படி நம்ம ஒரு பாடத்தை கொண்டு வர போகிறோம். ஸோ அந்த பாடத்தை கொண்டு வர போகிறோம். அந்த பாடத்தை ரொம்ப எக்ஸ்பேண்டடாக இல்லாமல் ரொம்ப ஷார்ட் ஃபார்மாக நம்ம இது லைக் இந்த கான்செப்டை நம்ம எடுத்துகிட்டு வர போகிறோம். ஐ மீன், இப்போ நம்ம ஒரு கிளாஸ் நம்ம போனீங்கன்னா அது எப்படியும் ஒரு 4 மாதம்லேருந்து ஒரு 6 மாதம் கிட்ட வந்துடுது. ஸோ அந்த மாதிரி ரொம்ப 6 மாதம் போகாமல் அதனோட மெயின் கான்செப்ட் என்னது, ஸோ மெயின் கான்செப்ட் என்ன, அதை நம்ம எக்ஸாக்டாக நம்ம கொடுக்க போகிறோம். ஸோ அதுதான் இந்த மெயின் இதனோட நோக்கமே. ஸோ இதில் என்ன பண்ண போகிறோம்னா, நம்ம பிளாட்ஃபார்ம் நம்ம கிரியேட் பண்ண போகிறோம். த்ரூ ஆன்லைனில் நம்ம going to create the platform for the astrologers. ஸோ இந்த பிளாட்ஃபார்மில் என்ன பண்ணணும்னா, ஒரு நிமிஷம் ஆட் பண்ணியாச்சு. ஓகே, ஓகே. ஸோ இந்த பிளாட்ஃபார்மில் நம்ம உருவாக்க போகிறோம். த்ரூ ஆப் மூலிமா நம்ம பண்ண போகிறோம். ஸோ இந்த ஆப்பில் ஸோ யாரெல்லாம் உங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கோ, உங்களுக்கு பிடிச்ச அந்த டாப்பிக்கில் நீங்கள் கிளாஸஸ் நீங்கள் எடுக்கலாம். ஸோ அதனால தான் நம்ம என்ன பண்ணியிருக்கோம்னா, முன்னாடி ஒரு கூகுள் ஃபார்ம் நம்ம அனுப்பியிருந்தோம். ஸோ இந்த குரூப்பில், ஸோ அந்த அந்த கூகுள் ஃபார்மில் போயிட்டு நீங்கள் ஃபில் பண்ணீங்கன்னா, அதாவது நீங்கள் எதில் எக்ஸ்பீரியன்ஸாக இருக்கீங்க, ஸோ இந்த டாபிக் நான் எடுத்தேன்னா ஐ ஹாவ் எ குட் கான்ஃபிடென்ட் இன் தட் ஒன். ஸோ அந்த மாதிரி டாப்பிக்கை நீங்கள் ஃபில் பண்ணியிருப்பீங்க. அந்த அந்தந்த குரூப்பில் யாரெல்லாம் ஃபில் பண்ணியிருக்கலாமோ அதை தனி ஒரு 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 குரூப்பாக நம்ம கிரியேட் பண்ணுறோம். ஸோ கிரியேட் பண்ணி அந்த பர்டிகுலர் குரூப்பில் இருக்கிறவங்க என்ன பண்ணாங்கன்னா, அந்த ஒரு பர்டிகுலர் டாப்பிக்கை பற்றின நிறைய பாயிண்ட்ஸ் அவங்க கேதர் பண்ணுவாங்க. சிக்னல் வருதுங்களா, கேக்குதுங்களா? இப்ப விட்டு விட்டு கேக்குதுங்க சார், பிரேக் ஆகுது சார். சரி, மழை பெஞ்சிட்டு இருக்கு, அதனால டவர் இஷ்யூஸ் வருது. ஓகே, இப்போ ஓகேங்களா? now it will become normal. எஸ், கேக்குது சார். நன்றி.
ஸோ நம்ம வந்து ஒரு பிளாட்ஃபார்ம்ல வந்து கிரியேட் பண்றோம். இந்த பிளாட்ஃபார்ம்ல வந்து யாரெல்லாம் வந்து எக்ஸ்பீரியன்ஸ்டா அந்த டாபிக்ல இருக்கீங்களோ அந்த பர்டிகுலர் டாபிக் வந்து செஷன்ஸா நீங்க எடுக்க ஆரம்பிப்பீங்க. ஓகேங்களா? ஸோ இதுல பாத்தீங்கன்னா நம்ம மினிமம் வந்து ஒரு 3 to 4 பீப்பிள்ஸ் வந்து இதுல போடலாம். ஒரு 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 குரூப்ல போடலாம் அப்படின்ற மாதிரி. பட் இன் கேஸ் நான் அந்த ரெஜிஸ்டர் பண்ணவங்க பாத்தீங்கன்னா இப்போ 15 பிளஸ் பீப்புள் வந்து இதுல வந்து ரெஜிஸ்டர் பண்ணியிருக்காங்க. ஸோ ஐ எம் வெரி மச் ஹாப்பி தட் தே ஷோன் த இன்ட்ரெஸ்ட். அவங்க இன்ட்ரெஸ்ட் காமிச்சு இது பண்ணியிருக்காங்க. ஸோ அந்த பண்ண என்னென்ன தலைப்புல பண்ணியிருக்காங்களோ அந்த தலைப்பை வந்து அவங்களுக்கு வந்து அசைன் பண்ணுவோம். இன்கேஸ் ஒரே தலைப்பை நிறைய பேர் கொடுத்துருந்தாங்க அப்படின்ற சுச்சுவேஷன் இருக்கும் பொழுது அந்த ஒரு பர்டிகுலர் தலைப்புல வந்து நம்ம பார்த்தோம்னா அந்த 2 மெம்பர்ஸ் அப்படி நம்ம பண்ணிட்டு மீதி இருக்கக்கூடிய தலைப்புல வந்து அவங்க ஃபர்தரா அதுல எவ்வளவு எக்ஸ்போஷர் அவங்களுக்கு இருக்கு, எவ்வளவு அந்த ஸ்கில் செட் அவங்களுக்கு இருக்கோ அதுக்கேத்த மாதிரி நம்ம அந்த டாபிக்கை வந்து நம்ம அடுத்தடுத்த டாபிக்கை வந்து அவங்க அசைன் பண்ணுவோம். ஸோ ஒரு ஃபர்தரா ஒரு 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 மொத்தமா நம்ம பார்க்கும் பொழுது எல்லா டாபிக்ஸும் வந்து நம்ம வந்து ஒரு ட்ரைனர்ஸ் வந்து நம்ம அசைன் பண்றோம். ஸோ அந்த பர்டிகுலர் டாபிக்கை தான் வந்து அவங்க நல்லா எக்ஸ்பீரியன்ஸ் ஆகி பாயிண்ட்ஸ் எல்லாம் கலெக்ட் பண்ணி ஒரு 1 to 1.5 month கேப்ல வந்து பாயிண்ட்ஸ் எல்லாம் கலெக்ட் பண்ணி ஒரு ப்ராப்பர் ஸ்ட்ரக்சரோட ஒரு சிலபஸோட வந்து இப்படிதான் எடுக்க போறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து அந்த ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து எடுக்க ஆரம்பிப்பாங்க. ஸோ இந்த ஸ்டூடெண்ட்ஸை வந்து கொண்டு வர்றது எங்களோட வேலை. ஸோ வி ஹாவ் அ குட் டிஜிட்டல் மார்க்கெட்டிங் இருக்காங்க, மார்க்கெட்டிங் பீப்புள்ஸ் எல்லாம் இருக்காங்க. அவங்க வந்து கீப் ஆன் தே வில் புட் அட்வர்டைஸ்மெண்ட்ஸ். ஸோ இந்த டாபிக்ல எங்களுக்கு நடக்குது அப்படின்ற மாதிரி அவங்க வந்து இந்த மாதிரி லைக் கிளாஸஸ் நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து அட்வர்டைஸ்மெண்ட் வந்து போட ஆரம்பிப்பாங்க. பிளஸ் வேற வேற என்ன என்ன லைக் என்ன மோட்ல வந்து நம்ம ஸ்டூடெண்ட்ஸை கொண்டு வரணுமோ அவங்க வந்து கொண்டு வருவாங்க. ஸோ நம்மளோட வேலை என்ன, இந்த ட்ரெயினரோட வேலை என்னவா இருக்கும் மெயினா அப்படின்னா தே ஹாவ் டு டேக் த செஷன்ஸ். ஸோ அந்த எடுக்கக்கூடிய செஷன்ஸை தே ஹாவ் டு பி வெரி வெல் வெர்ஸ்ட் அதில் இருக்கணும் அவங்க. அதாவது எப்படி இருக்க போகுதுன்னா அதில் வந்து ஒரு 3 ஸ்டேஜாக இருக்க போகுது. ஒன்று வந்து இட் வில் பி லைக் ஏ பேசிக், செகண்ட் ஒன் வில் பி த அட்வான்ஸ், தேர்ட் ஒன் வில் பி த பலன் சொல்லக்கூடிய அமைப்பு. அந்த இடத்துல அவங்க பலன் சொல்லியே ஆகணும். ஸோ பலன் சொல்லணும்னா அதுக்கு என்னென்னலாம் ஷார்ட்கட்ஸ் இருக்கோ அந்த ஷார்ட்கட்ஸும் நம்ம வந்து கேதர் பண்ணி வச்சு ஸோ அந்த பர்டிகுலர் பர்சன் வந்து படிக்கிறவங்க வந்து இதில் இந்த சப்ஜெக்ட்ல படித்த பிறகு பலன் சொல்ல முடியும் அப்படின்னு அவங்க கான்ஃபிடென்ட் வந்து நம்ம கிரியேட் பண்ணி கொடுக்கணும். ஸோ பேசிக்காக மற்ற இது மாதிரி நம்ம ஒரு குரூப் ஆஃப் பீப்புள்ஸை போட்டுட்டு நம்ம வந்து செஷன்ஸ் எடுக்க வச்சு அவங்களுக்கு வந்து லைக் என்ன சொல்றது, அவங்களும் அவங்களும் வந்து மற்றவங்களும் வருவாங்க படிப்பாங்க போவாங்கன்னு இல்லாமல் we have to prove that அவங்களால பலன் சொல்ல முடியும் அப்படின்னு வந்து நம்ம சொல்ல வைக்கணும். அதுக்கான மெத்தடும் நம்ம வந்து ஒரு ஐடியாவும் நம்ம வந்து கிரியேட் பண்ணணும். ஸோ தட் இஸ் த மெயின் மோட்டோ ஃபார் திஸ் ஒன் ஆர்கியாஸ்ட்ரோ. சரிங்களா? ஸோ இதுதான் வந்து எக்ஸாக்ட் வந்து ஷார்ட் ஃபார்மாக நான் சொல்லி முடிச்சிட்டேன். ஸோ ஐ டு நாட் வாண்ட் டு டேக் ரொம்ப பெருசாக அதை எடுத்துகிட்டு போகணும் அப்படின்லாம் இல்லை. ஜஸ்ட் புட்டிங் இன் வெரி ஷார்ட். ஓகேங்களா? ஸோ இதில் மட்டும் இல்லாமல் நிறைய பேர் இப்போ மீட்டிங்கில் கலந்துக்க முடியல, மேபி அவங்க வெளியே சண்டேனால வந்து வெளியே இருப்பாங்க, ஃபங்க்ஷன்ஸில் இருப்பாங்க. ஸோ மேபி திஸ் வில் பி, இது வந்து ஒரு ரெக்கார்டடாக நம்ம போட்டு விட்டுடலாம் குரூப்பில். ஸோ லெட் தம் லுக் ஆன் திஸ் ஒன். ஸோ எனக்கு என்ன அப்படின்னா உங்ககிட்ட இருந்து வரக்கூடியது வந்து அந்த ப்ராப்பரா ஒரு ஸ்ட்ரக்சர்டா ஒரு சிலபஸோட வந்து அந்த பர்டிகுலர் டாபிக் வந்து பாயிண்ட்ஸை கேதர் பண்ணுவீங்க, எக்ஸாம்பிள்ஸ் கேதர் பண்ணுவீங்க. பண்ணிட்டு அந்த விஷயத்தை நம்ம என்ன பண்ண போறோம்னா உங்களுக்குன்னு ஒரு தனி ஒரு ஐகான் கொடுத்துருவோம். ஃபார் எக்ஸாம்பிள் ஜாமக்கோல் பிரசனம் நம்ம எடுத்துக்கலாம். ஜாமக்கோல் பிரசனம் சொல்லிட்டு ஆப்ல வந்து ஒரு ஐகான் நம்ம கொடுத்துருவோம். அந்த பர்டிகுலர் ஐகானை கிளிக் பண்ணாங்கன்னா அவங்களுக்கு வந்து ஒரு யூசர் ஐடி பாஸ்வேர்டு மாதிரி அவங்களுக்கு கேட்க ஆரம்பிக்கும். ஸோ அதுக்குள்ள லாகின் பண்ணி வந்தாங்கன்னா நம்மளோட கிளாஸஸ் எல்லாமே அதுக்குள்ள லிஸ்ட் அவுட் ஆயிட்டு இருக்கும். ஸோ ஒன்ஸ் அவங்க லாகின் பண்ணி வந்தாவே எப்படி இருக்கும்னா ஒரு இன்ஃபர்மேஷன் வந்து எங்களுக்கு வரும், இன்னொரு இன்ஃபர்மேஷன் வந்து அந்த பர்டிகுலர் ட்ரெயினருக்கு வந்து அந்த இன்ஃபர்மேஷன் போகும். ஸோ நீங்க வேற இருக்கலாம், ஓகே ஒன் பர்சன் வந்து இதை சூஸ் பண்ணியிருக்காங்க இந்த பாடத்தை அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு வந்து அந்த விஷயம் தெரிய ஆரம்பிக்கும். ஸோ ஒன்ஸ் எப்படி இருக்கும்னா அவங்க வந்து ஜாயின் பண்ணிட்டாங்க அப்படின்னா நீங்க வந்து செஷன்ஸ் வந்து அவங்களுக்கு ஆரம்பிக்கணும். நாங்க வந்து கூகுள் மீட் எல்லாமே கனெக்ட் பண்ணி பக்காவா அவங்களை கொண்டு வந்துருவோம். உங்களோட வேலை வந்து அவங்க கிளாஸ் எடுக்கணும். ஸோ தட் இஸ் த மெயின் திங். அதே மாதிரி தனி ஒரு குரூப் வச்சுட்டோம்னா அந்த குரூப்ல தே வில் கோ ஃபார் டிஸ்கஷன்ஸ் அண்ட் ஆல். அந்த கிளாஸ் பார்த்தினா சின்ன சின்ன டிஸ்கஷன்ஸ் எல்லாமே நடக்கும். ஆனால் ரிசர்ச் நடக்காது. அதில் அந்த குரூப்பில் ரிசர்ச் நடக்காது. ரிசர்ச் வில் பி கோயிங் டு ஹேப்பன் இன் செப்பரேட். அதுக்குன்னு நம்ம சொல்கிறோம், அது பின்னாடி நம்ம சொல்கிறோம். இதில் வந்து ஒன்லி கிளாஸஸ் மட்டும் தான் வந்து கிளாஸ் அண்ட் சின்ன சின்ன டவுட்ஸ் வந்து நடக்க ஆரம்பிக்கும்.
ஒரு நிமிஷம். பிட். ஓகே. ஸோ இதில் வந்து ஃபுல்லாகவே வந்து கிளாஸ் அண்ட் சின்ன சின்ன கிளாஸில் இருக்க டவுட்ஸ் எல்லாமே நடக்கும். அதுக்கப்புறம் பார்த்தோம்னா அந்த பேசிக்ஸ் முடிச்ச பிறகு we are going to advance. once advance முடிச்ச பிறகு they should go for பலன் சொல்றதுக்கான அமைப்பு வந்து நம்ம வந்து உருவாக்கி கொடுக்கணும். ப்ளஸ் அவங்கள ப்ராக்டிக்கலா ஒரு சில ஜாதகத்தை போட்ட பிறகு அவங்கள வந்து பலன் சொல்ல வைக்கணும். பலன் சொல்லுக்க டிப்ஸும் நம்மளே உருவாக்கணும். ஆக்சுவலாக அந்த இடத்துல அட்லீஸ்ட் ஒரு 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 பேசிக் ஒரு 20 பாயிண்ட்ஸ், ஒரு 20 இன்பில்டு பாயிண்ட்ஸ் நம்ம சொல்லுவோம். ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம கிட்ட டேபிள்ஸ் இருக்கு. டேபிள் என்ன 2 2s are 4 நமக்கு தெரியும், 4 4s are 16 நமக்கு தெரியும் இல்லையா? ஸோ அந்த மாதிரி ஒரு இன்பில்டா ஒரு ஸ்ட்ரக்சர்டா இந்த 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 10 to 20 பாயிண்ட்ஸ் நீங்க பக்காவா நீங்க ஞாபகம் வச்சுட்டீங்கன்னா எந்த ஜாதகத்தை கொடுத்தாலும் அவங்க ஈஸியா வந்து அந்த அந்த 20 பாயிண்ட்ஸ் அவங்க எடுத்து டக்குன்னு பலன் சொல்லணும். ஸோ இந்த ஆங்கிள் நம்ம கொடுத்தோம்னா they will be very good strong enough to learn the concepts. ஐ மீன் லேர்ன் த கான்செப்ட்ஸ்ன்ற விட அந்த பலனை வந்து ஒரு கான்ஃபிடென்ட்டாக அவங்க வந்து சொல்ல ஆரம்பிப்பாங்க. தட் இஸ் வாட். ஃபார் எக்ஸாம்பிள் எப்படின்னா ஒரு ஜாதகம் கொடுக்குறாங்கன்னா அவங்க வந்து லக்னம் நீல புள்ளி இருக்கு, லக்ன நீல புள்ளில் வந்து 2 பாயிண்ட் நம்ம சொல்லலாம், கண்டிப்பா அது மேட்ச் ஆகும். சந்திரன் எங்க இருக்காருன்னு நம்ம பார்க்கோம், சந்திரனை பத்தி ஒரு பாயிண்ட். லக்னாதிபதி இருக்காரு, லக்னாதிபதி எந்த பொசிஷன்ல இருக்காருன்னு நம்ம பார்க்க போறோம். அந்த பொசிஷன் ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு நம்ம ஃபர்ஸ்ட் 8ஆம் நம்பர் நம்ம எடுத்துப்போம். லக்னாதிபதி 8ல இருந்தாருன்னா ஜாதக பிரச்சனையை தேடி போவான்னு ஒரு பாயிண்ட். 8ஆம் அதிபதி லக்னத்துல இருந்தா ஜாதக பிரச்சனையை தேடி வரும். அந்த சம்பந்தப்பட்ட பாயிண்ட்ஸை நம்ம சொன்னவே கண்டிப்பா அது ஒத்து போகும். அது இல்லாம அவங்களோட ஹையஸ்ட் டிகிரி அண்ட் லோவஸ்ட் டிகிரி இருக்கு. ஸோ ஹையஸ்ட் டிகிரி சொல்லும் போது அவங்களுக்கு தேடி கிடைக்கும், இவங்க வந்து அதை அவாய்ட் பண்ணுவாங்க. லோவஸ்ட் டிகிரி நம்ம போகும்போது அவங்க இதை தான் தேடி போவாங்க. அவங்க லைஃப் கர்மா இதை பத்தின டிராவலிங்காக தான் அவங்களுக்கு இருக்கும். ஸோ அப்படின்ற பாயிண்ட் வந்து நம்ம சொல்லணும். இந்த மாதிரி வந்து ஃபார் எக்ஸாம்பிள் நான் வந்து 4 to 5 பாயிண்ட்ஸ் இப்போ நான் சொன்னேன். இந்த மாதிரி ஒரு ஸ்ட்ரக்சர்டா ஒரு 20 பாயிண்ட்ஸ் நம்ம ரெடி பண்ணிட்டோம்னா இஃப் யூ கிவ் தீஸ் 20 பாயிண்ட்ஸ் டு தேம் அவங்க ஈஸியா வந்து அவங்க வந்து எந்த ஜாதகம் கொடுத்தாலும் அவங்க பலன் சொல்ல ஆரம்பிச்சிருவாங்க. தட் இஸ் வாட். ஸோ இந்த மாதிரி ஸோ இந்த ஆங்கிள் வந்து அந்த அதாவது பலன் கான்ஃபிடன்ஸ் சொல்ல வைக்கிற அளவுக்கு we have to prepare the people. நம்ம இன்னொரு பாயிண்ட் கூட நம்ம வந்து கிளாஸ்ல ஆட் பண்ணலாம். பலன் சொல்லவில்லை என்றால் உங்களுடைய பணம் திருப்பி தரப்படும் அப்படின்னு வந்து நம்ம ஸ்டூடெண்ட் சொல்லிக்கலாம். இருக்கோம் ஒரு டேக்லைன் மாதிரி நம்ம ஆட் பண்ணிக்கலாம். ஸோ தே வில் ஹாவ் ஸ்டில் மோர் கான்ஃபிடென்ட். நான் இங்கே ஜாயின் பண்ணேன்னா எனக்கு கண்டிப்பாக எனக்கு பலன் சொல்ல வைப்பாங்க அப்படின்ற மாதிரி ஒரு கான்ஃபிடென்ட்டை வந்து அவங்களுக்கு கொடுக்கணும். அது வந்து கொடுக்கும் ஆக்சுவலா. ஸோ இதுதான் என்னோட கிளாஸோட நோக்கம். இந்த கிளாஸஸ் வந்து எப்படி நம்ம எடுத்துட்டு போறோம், அதை எடுத்துட்டு போறோம் பிளஸ் அதுக்குள்ள எப்படி அவங்க படிச்சு டிராவல் பண்ணி அதை வெளியே வரும்போது தே ஷுட் பி குட் எனஃப் ஆஃப் சேயிங் அந்த ஜாதகத்துக்கான பலனை வந்து கான்ஃபிடென்ட் அவங்க சொல்லணும். தட் இஸ் த மெயின் திங். ஓகே, இது வந்து அஸ்ட்ராலஜி கன்சல்ட், அதாவது அஸ்ட்ராலஜி லேர்னிங் ஆப். இது லேர்னிங் பிளஸ் கன்சல்டிங். இப்போ எல்லா லைக் கிளாஸ் எடுக்கிறவங்களும் இருப்பீங்க, ட்ரைனர்ஸ் எல்லாம் இருப்பீங்க. இந்த ட்ரைனர்ஸை வி ஆடிங் எ செப்பரேட் செக்ஷன், ஒரு தனி செக்ஷன் ஆட் பண்ணுவோம். ஏன்னா அது கன்சல்டிங்காக நாங்கள் ஆட் பண்ணுவோம். ஓகேங்களா, நீங்கள் வந்து கன்சல்டிங்காக அதை ஆட் பண்ணுவோம். யாரெல்லாம் கன்சல்டிங் வராங்க அப்படின்னா நம்மளை தேடி வராங்கன்னா அது வந்து உங்களை மாதிரி ட்ரைனர்ஸுக்கு வந்து நம்ம கொடுப்போம். ஓகேங்களா, யார் பெஸ்ட்டாக அவைலபிள் இருக்காங்க, அடுத்த அவைலபிலிட்டி இருக்காங்களோ அவங்களுக்கு வந்து நம்ம அசைன் பண்ணுவோம். ஒரு பக்கம் கன்சல்டிங் இருக்கும், ஒரு பக்கம் ஸ்டூடெண்ட்ஸ்க்கான லேர்னிங் இருக்கும். நீங்கள் வந்து ஒரு பக்கம் இவங்களுக்கெல்லாம் ட்ரைனிங் எடுப்பீங்க, கன்சல்டிங்காக பண்ணுவீங்க. ஸோ இது வந்து பர்டிகுலர் ஒரு ஆப்பில் வந்துடும். இந்த ஆப்பில் வேற என்ன இருக்கு அப்படின்னா காரகத்துவங்கள், அதாவது ராசி காரகத்துவம், கிரக காரகத்துவம், பாவக காரகத்துவம் சொல்லிட்டு எல்லா காரகத்துவத்தையும் இந்த ஆப்ல வந்து நம்ம கொண்டு வரோம். ஓகேங்களா, அதாவது ஈஸியா இருக்கும். ஜஸ்ட் ஒரு பட்டனை கிளிக் பண்ணா அவங்க வந்து ராசி காரகத்துவம் பார்க்கலாம். இன்னொரு பட்டன் கிளிக் பண்ணும்போது கிரக காரகத்துவம், கிரக சேர்க்கை தான் என்ன, எத்தனை கிரக சேர்க்கை இருக்கு டோட்டலா, 2 கிரக சேர்க்கை, 3 கிரக சேர்க்கை, 4 கிரக சேர்க்கைன்னு சொல்லிட்டு எல்லா கிரக சேர்க்கைக்கும் ஒவ்வொரு கிரக சேர்க்கையும் நம்ம பாயிண்ட்ஸ் நம்ம கொடுக்குறோம்.
ஐ மீன் பாயிண்ட்ஸ் மீன்ஸ் பாயிண்டா அதை வந்து நம்ம லிஸ்ட் அவுட் பண்றோம், அதெல்லாம் என்ன பலன் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ நம்ம இது எல்லாமே வந்து ஒரே ஸ்க்ரீன்ல வரா மாதிரி நம்ம பண்ணியிருக்கோம். ஜஸ்ட் இதை கிளிக் பண்றோம், இது வந்து பாவத்தை கிளிக் பண்றோம், ராசியை கிளிக் பண்றோம், அதுக்கப்புறம் வந்து எத்தனை கிரகம் இருக்கு கிரகத்தை கிளிக் பண்றோம், அதுக்கப்புறம் கிரக சேர்க்கை அதில் ஏதாவது இருக்கா அந்த பாவத்தில் அந்த கிளிக் பண்றோம். எல்லாமே ஒரே இடத்துல வரும்போது நம்ம கம்பேர் பண்ணி பார்க்கும்போது ஈஸியாக பலன் சொல்றதுக்கு இன்னமும் யூஸ்ஃபுல்லா இருக்கும். ப்ளஸ் இந்த காரகத்துவத்தை நம்ம ரிசர்ச் பண்றதுக்கும் வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஐ மீன் எல்லா காரகத்துவத்தும் கிரக காரகத்துவம் எல்லாமே லிஸ்ட் அவுட் ஆயிடும். ஆல்மோஸ்ட் ஒரு 400 500 இல்ல 1000 கூட இருக்கட்டும். ஏன்னா ஃபியூச்சர்ல இது வந்து இன்னும் கொஞ்சம் பில்ட் ஆயிட்டே இருக்கும், அதிகரிச்சுக்கிட்டே இருக்கும். ஏன்னா ஒவ்வொருத்தரோட தனித்துவமான இதுவெல்லாம் வந்து என்னன்னா இதுல ஆட் அப் பண்ணுவாங்க. ஸோ அது வந்து நம்ம காரகத்துவம் வந்து இப்போ இன்க்ரீஸ் ஆயிட்டே தான் இருக்கும். ஸோ இது எல்லாமே வந்து என்ன பண்ணோம்னா இந்த லேர்னிங் அண்ட் கன்சல்டிங் ஆப்ல வரும். அடுத்தது நம்ம பார்க்க போறது வந்து ரிசர்ச் ஆப்னு ஒன்று இருக்கு. ஸோ இந்த ஆப் என்ன பண்ணுவோம்னா ஒன்லி வில் பி ஹேப்பனிங் இன் திஸ் ஒன். ஒரே ரிசர்ச் மட்டும் தான் இருக்கும். டிஃப்ரெண்ட் ஆங்கிள் ஆஃப் ரிசர்ச் இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் ஜாப் எடுக்கிறோம், அவங்களுக்கு ஃபர்ஸ்ட் ஜாபா இல்லை செகண்ட் ஜாபா இப்போ தேர்ட் ஜாபான்னு சொல்லி அவங்க இன்புட் நம்ம வாங்கிடுவோம் ஃபர்ஸ்ட். இல்லை ஜாபே எனக்கு கிடைக்கல அப்படின்னு சொல்லி ஒரு கன்சல்டிங் நம்ம வராங்கன்னா அவங்கள வந்து நம்ம இதில் வந்து ஒரு ஃபார்ம் மாதிரி கிரியேட் பண்ணிடுவோம். இவங்க வந்து ஜாப் கிடைக்கல, இவங்களுக்கு எப்போ ஜாப் கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அஸ்ட்ராலஜர் வந்து அவங்களோட பாயிண்ட்டை வந்து சொல்லியிருப்பாங்க. அது அவங்களுக்கு கரெக்டாக நடந்திருக்கும். அந்த பாயிண்ட் இதில் ஆட் பண்ணிட்டாங்கன்னா நம்ம என்ன பண்ணுவோம்னா ஜாப்ன்ற ஒரு கிளிக் பண்ணி பார்க்குறோம். ஓகே இவருக்கு வந்து இந்த டைம்ல ஜாப் கிடைச்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அதை பார்த்து அந்த விஷயத்தை தெரிஞ்சுப்போம் ஒரு பக்கம். ஏன்னா ஒரு ப்ராக்டிக்கல் ஆன்சர் நம்ம கிட்ட கிடைச்சிருச்சு. ஸோ இந்த ஆன்சரை வச்சு நம்ம என்ன பண்ண போறோம், ஈஸியா வந்து இந்த ஜாதகருக்கு இந்த டைம்ல தான் ஜாப் கிடைக்கணும்னு இருக்கு, என்ன டைம் அந்த டைம்ல வந்து என்ன வந்து ஒரு கிரகங்கள் வந்து அவருக்கு வந்து செயல்பட்டு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஈஸியா அதை பார்த்துக்கலாம். ஸோ பிறக்கும் போது இருந்த டிபிஏ என்ன, ஜாப் கிடைக்கும் போது இருந்த டிபிஏ என்ன, கரண்டா அந்த டிபிஏ என்ன, ஸோ எல்லாமே பக்கத்துல வரும்பொழுது நமக்கு ஈஸியா வந்து கம்பேர் பண்றதுக்கு ரொம்பவே நல்லா இருக்கும். சரிங்களா? ஸோ இந்த மாதிரி ஜாப் ஃபார் எக்ஸாம்பிள் மேரேஜ்னு வரும். மேரேஜே ஆகாதவங்க இருப்பாங்க. ஃபர்ஸ்ட் மேரேஜ் இருக்கும், செகண்ட் மேரேஜ் இருக்கும், தேர்ட் மேரேஜ் இருக்கும். இந்த மாதிரி பல 2-3 மேரேஜ் அப்படின்னு இருக்கிறதுனாலும் அந்த மாதிரி ஜாதகத்தை நம்ம ரிசர்ச்குள்ள கொண்டு வந்து அதுக்கான ஒரு ஆன்சர் அந்த பர்டிகுலர் அஸ்ட்ராலஜர் வந்து ஒரு ஆன்சர் கொடுத்துருப்பாரு. அதுக்கேற்ற மாதிரி நடந்திருக்கும், 2வது மேரேஜ் நடந்திருக்கும், இல்லை ஃபர்ஸ்ட் மேரேஜ் அவங்களுக்கு நடந்திருக்கும். அந்த ஜாதகத்தை அவர் என்ன பண்ணுவார், இதை சேவ் பண்ணாருன்னா த்ரூ அவுட் எல்லாருக்குமே வந்து இந்த ஜாதகம் வந்து தெரிய ஆரம்பிக்கும். எப்படியே நேம் இல்லாம ஜஸ்ட் ஒரு ஐடி நம்பர் மட்டும் தான் வரும். இது யாருன்னு அது தெரியாது. ஐடி நம்பர் இருக்கும், மற்ற டீடைல்ஸ் எல்லாமே கரெக்டா தான் இருக்கும். ஸோ இது எல்லாருக்கும் போகும்போது என்ன ஆகும்னா அந்த யாருக்கு வந்து இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் செகண்ட் மேரேஜ் யாருக்குன்னா கிளிக் பண்ணாங்கன்னா அந்த செகண்ட் மேரேஜ் ஜாதகம் மட்டும் லிஸ்ட் ஆகும். அதை ஒன்று கிளிக் பண்ணி அதே மாதிரி பிறந்திருக்கும் போது அவங்களோட ஜாதகம் என்ன, அப்புறம் கரண்ட் தசாபுத்தி என்ன, ஃபர்ஸ்ட் மேரேஜ் ஆகும்போது தசாபுத்தி என்ன அப்படின்னு நம்ம பார்த்து நம்ம ஈஸியாக கண்டுபிடிச்சோம். ஓகே இந்த டைம் பீரியட்ல இவருக்கு ஃபர்ஸ்ட் மேரேஜ் நடந்திருக்கு, இந்த டைம் பீரியட் செகண்ட் மேரேஜ் நடந்திருக்கு அப்படின்ற மாதிரி ஈஸியாக நம்ம வந்து படிக்கிறதுக்கு தெரிஞ்சுக்கிறதுக்கு ரொம்பவே வந்து இந்த ரிசர்ச் ஆப் வந்து யூஸ் ஆகும். ஸோ இது நான் மட்டும் இல்லை, இப்போ நிறைய பேர் என்ன பண்ணுவாங்கன்னா ஜோதிடர் அவங்களோட லேப்டாப்ல தான் சேவ் பண்ணி வச்சிருப்பாங்க. பட் இந்த ரிசர்ச் ஆப் என்ன பண்ண போகுதுன்னா அவங்க இதில் சேவ் பண்ண அவங்க கிட்ட இருக்க அந்த ஜாதகம் என்ன ஆகும்னா எல்லாருக்குமே தெரிய ஆரம்பிக்கும். ஸோ எல்லாருமே அதை வந்து எடுத்து படிச்சு தெரிஞ்சுக்கலாம். ஸோ ரிசர்ச் பண்றதுக்கு வந்து இது ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும் அப்படின்ற வகையில வந்து நம்ம ரெடி பண்ணியிருக்கோம். பிளஸ் இப்போ ஒரு குரூப் இருக்கு, ஒரு இன்ஸ்டியூட்டா இருக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்கன்னா இன்ஸ்டியூட்ல இருக்கிற ஸ்டூடெண்ட்ஸுக்கு வந்து இங்க ரிசர்ச்காக ஒரு ஜாதகம் போடுறோம் வாட்ஸ்அப்ல. அவங்க வந்து ஃபார் எக்ஸாம்பிள் வாட்ஸ்அப்ல வந்து 200 பேர் இருக்காங்க. நான் 200 பேருமே வந்து என்ன பண்ணுவாங்கன்னா அந்த ஒரு ஜாதகத்தை போட்டா ரிசர்ச் பண்ண ஆரம்பிப்பாங்க. அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா ஒருத்தர் கருத்துக்களை போட்டுக்கிட்டே இருப்பாங்க அந்த வாட்ஸ்அப்ல. பட் ஒரு பர்டிகுலர் டைம் என்ன ஆகும்னா அந்த கருத்துக்களை போடுறாங்க, கரெக்டான ஆன்சரும் அதில் போட்டுடுறாங்க, அதுக்கான விடை நமக்கு தெரிஞ்சிருது. ஆனா ஒரு 2 வாரமோ ஒரு 3 வாரமோ ஒரு மாசம் பொறுத்து நான் வந்து போன மாசம் ஒரு ஒரு ஜாதக பலன் சொன்னேன், கரெக்டா பொருந்துச்சு. பிளஸ் ஃபார் எக்ஸாம்பிள் அது ரத்தன் டாட்டா ஜாதகமே இருக்குன்னு வச்சுப்போம். அந்த ஜாதகத்துக்கு போட்டோம், நம்ம பலன் சொன்னோம், கரெக்டா இருந்துச்சுன்னு சொல்லிட்டு இப்போ நான் அந்த ஜாதகத்தை நான் எடுத்து அதை என்னெல்லாம் சொல்லியிருக்கேன், இதுக்கு ஈக்குவலண்டா யாரெல்லாம் சொல்லியிருக்காங்க, வெவ்வேறு மெத்தட்ல எப்படி அப்ரோச் பண்ணியிருக்காங்க அப்படின்ற மாதிரி நான் பார்க்கணும்னா பார்க்க முடியும். கண்டிப்பா பேக் ட்ராக் பண்ணி நம்ம பார்க்க முடியும் வாட்ஸ்அப்லயோ இல்லை டெலகிராம்லயும். ஆனா அது வந்து ரொம்ப கஷ்டமாவும் இருக்கும். பிளஸ் வந்து அது தேடி கண்டுபிடிக்கிறது பிடிச்சி ஒரு ஸ்ட்ரக்சரா பார்க்கறதுக்கு நம்மளால முடியாது.
எனக்கு தெரிஞ்சு மோஸ்ட்லி ஒரு 95 to 98% ஆஃப் பீப்புள் வந்து அந்த பேக் ட்ராக் பண்ணி போய் பார்க்க மாட்டாங்க, பின்னாடி போய் பார்க்க மாட்டாங்க. அதை ஈஸி பண்ணணும் அப்படின்றதுக்காக தான் இது ரிசர்ச் ஆப்பு. ஒரு ஜாதகம் போட்டாங்கன்னா அந்த பர்டிகுலர் ஜாதகத்தை யாரெல்லாம் கமெண்ட் கொடுக்குறாங்களோ ஒன்று 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 கீழே ஒன்று கீழே ஒன்று கீழே வரும். ஒருத்தவங்க இந்த ரிசர்ச் ரிப்போர்ட்டை பார்க்கணும் அப்படின்னா ஜஸ்ட் பிடிஎஃப் கிளிக் பண்ணிட்டாங்கன்னா அது பிடிஎஃபாக ஜென்ரேட் ஆகிடும். ஸோ கிட்டத்தட்ட ஒரு 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 50 பேர் கொடுத்துருக்காங்க, 60 பேர் கொடுத்துருக்காங்களா, அவங்களோட என்ன மெத்தடில் கொடுத்தாங்க, என்ன கமெண்ட் கொடுத்தாங்கன்னு சொல்லிட்டு ஈஸியாக கீழே லிஸ்ட் அவுட் ஆகிடும். ஸோ நம்ம வந்து ஃப்ரீ டைமில் இருக்கும்போது ஒரு பர்டிகுலர் ஜாதகத்தை எடுத்து நம்ம அதெல்லாம் படித்து அதை தெரிஞ்சுக்கிறதுக்கு வந்து இது ரொம்பவே வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இதுதான் நம்மளோட ரிசர்ச் ஆப். நம்ம ரிசர்ச் பண்ணுறது நம்ம கிட்ட இல்லாமல் எல்லாருக்கும் இது போய் சேரணும் அப்படின்றதுக்காக தான் இந்த ஆப்போட வந்து ஒரு மெயின் எய்ம். ஸோ இதுதான் வந்து ரிசர்ச் ஆப்பில் ஃபுல் அண்ட் ஃபுல் கவர் ஆக போகுது. இது மட்டும் இல்லாமல் இன்னும் கொஞ்சம் ரிசர்ச் பண்ணுற டூல்ஸும் இருக்கும். நமக்கு ஏஐ டூல்ஸ் எல்லாம் இருக்குது. ஸோ இந்த ஏஐ டூல்ஸும் நம்ம ஆட் பண்ணுவோம். ஆட் பண்ணி ரிசர்ச் பண்ணுறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். எஜுகேஷன் சைடில் பார்த்தாலும் ஏஐ டூல்ஸும் நம்ம ஆட் பண்ணுறோம். ஃபார் எக்ஸாம்பிள் அஸ்ட்ராலஜர் இருக்காங்கன்னா அவங்களுக்கு இங்கிலீஷ் கம்யூனிகேஷன் கொடுக்குறது, ஏஐ டூல்ஸை பற்றி அவங்களுக்கு தெரியாது, ஸோ அவங்களுக்கு வந்து ஏஐ டூல்ஸை பற்றி சொல்லி கொடுக்குறது, இந்த மாதிரி சின்ன சின்ன கிளாஸஸ் எல்லாம் ஒரு பக்கம் போய்கிட்டே தான் இருக்கும் இதில். ஸோ அவங்க அந்த எந்த கிளாஸ் வேணுமோ அந்த கிளாஸில் ஜாயின் பண்ணிக்கலாம். இது வந்து வேறு வேறு ட்ரைனர்ஸ், நாட் அஸ்ட்ராலஜி ரிலேட்டடுன்னு கிடையாது. இது ஜென்ரல் கம்யூனிகேஷன், இங்கிலீஷ் கம்யூனிகேஷன் பண்ணி பற்றினது. ஏஐ டூல்ஸ்னால் அந்த ரிசர்ச்சில் நம்மக்கிட்ட ரிசர்ச் இருக்காங்க, அந்த ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸை வந்து ரிசர்ச் பண்ணுற பீப்புள்ஸும் இருக்காங்க. அவங்க வந்து இவங்க நம்ம அஸ்ட்ராலஜிக்கு என்ன தேவைப்படுமோ அதுக்கேற்ற ரிசர்ச் டூல்ஸ்லாம் கொண்டு வந்து சொல்லுவாங்க. இந்த கிளாஸில் அவங்க விருப்பம் இருந்தால் நீங்கள் ஜாயின் பண்ணி படிக்கலாம். ஸோ இந்த ஆப்பில் நம்ம அதெல்லாம் கொண்டு வந்திருக்கோம். படிக்கலாம். படித்து அவங்க வந்து இதில் வந்து சர்டிஃபிகேஷன் எனக்கு வேணும் அப்படின்னு சொன்னாங்க, நம்ம சர்டிஃபிகேட்டை நம்ம ப்ரொவைட் பண்ணுவோம். ஸோ அஸ்ட்ராலஜி படிக்கிறவங்களாம் அஸ்ட்ராலஜி படிக்கலாம். அதே அவங்க ஜோதிடர்கள் தன்னை மேம்படுத்தணும் அப்படின்னு நம்ம சொன்னோம்னா அவங்க அது மற்ற கிளாஸஸ் எல்லாம் இருக்குது, அந்த கிளாஸஸ்லாம் அவங்க வந்து படிக்கலாம். ஸோ வெளி உலகம் அவங்களுக்கும் வந்து எப்படி தான் இருக்குது என்ன இருக்குன்னு சொல்லிட்டு ஈஸியாக அவங்களுக்கு வந்து இது மூலிமா அவங்க தெரிஞ்சுக்கலாம். ஸோ தே கேன் மேக் தேர் நாலேஜ் டு தி அப் டு டேட். ஏன்னா ஒன்லி நம்ம வந்து ஜோதிடம் படிக்கணும்னு சொல்லி ஜோதிடத்தை ரொம்ப இன்வால்வ் ஆகிடுவாங்க. பட் வெளியே என்ன நடக்குது, கரண்ட் டெக்னாலஜி என்ன இருக்குது, எப்படி இருக்குன்னு அவங்களுக்கு தெரியல. ஸோ டெக்னாலஜி நாலேஜும் வந்து நம்ம வந்து அஸ்ட்ராலஜிட்டு கொடுக்கணும் அப்படின்றதுக்காக இந்த மாதிரி சின்ன சின்ன கிளாஸஸ் எல்லாமே நம்ம ஆட் பண்ணியிருக்கோம். அது மட்டும் இல்லாமல் டெய்லி ஒரு டிப்ஸ் கொடுக்குற மாதிரி 1 day 1 பலன், ஐ மீன் ஒரு 1 minute பலன், இந்த கிரக சேர்க்கை இந்த பலன் சொல்லிட்டு டெய்லி ஒரு சில இன்ஃபர்மேஷன்ஸும் இதில் வந்து வந்துக்கிட்டே இருக்கும். இந்த மாதிரி நிறைய ஒரு இன்ட்ராக்ஷன் பண்ணக்கூடிய விஷயம், நாலேஜ் அப்டேட் பண்ணக்கூடிய விஷயம், எல்லாருக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கக்கூடிய விஷயம், ரிசர்ச் பண்ணி நம்ம நிறைய விஷயத்தை கற்றுக்கக்கூடிய விஷயம்னு சொல்லிட்டு இதில் பலவிதமான விஷயத்தை வந்து நம்ம ஆட் பண்ணியிருக்கோம். ஸோ இந்த ஆப்பில் தான் கிளாஸ் எடுக்க போகிறோம், இந்த ஆப்பில் தான் நம்ம வந்து கன்சல்ட் பண்ண போகிறோம், இதே ஆப்பில் தான் நம்ம ரிசர்ச்சும் பண்ண போகிறோம். ஓகேங்களா? ஸோ இந்த ஆப்பை வந்து நம்ம ஃபுல் அண்ட் ஃபுல் நம்ம ரெடி பண்ணி எப்படி என்ன ஆங்கிளில் பண்ணால் அது ஈஸியாக இருக்குமோ அந்த ஆங்கிளில் வந்து நம்ம வந்து இது ரெடி பண்ணியிருக்கோம். ஓகேங்களா? ஸோ திஸ் இஸ் ஹவு த திங்ஸ் ஆர் கோயிங் டு ஹேப்பன் இன் த ஆர்கிஎஸ்ட்ரோ. ஸோ உங்களுக்கு ஏதாச்சும் டவுட்ஸ் இருக்குங்களா இதில்? ஐயா ஏதாவது டெமோ மாதிரி ஏதாவது காமிங்க. டெமோ வந்து நான் கண்டிப்பாக ஒரு டெமோ வீடியோ நான் ரெடி பண்ணி போடுவேன். ஸோ அந்த டெமோ வீடியோ எப்படின்னா இட் வில் பி கம்ஸ் ஒரு ஒரு 5 days to 6 days ஆகும். ஏன்னா அது வந்து டேட்டாஸ் இப்போ வந்து அப்டேட் ஆகிட்டு இருக்கு. ஸோ அது எப்படி இருக்குன்னா ஸ்க்ரீன்ஷாட்ஸ் வந்து நான் வந்து போட்டிருந்தேன். அந்த ஸ்னாப்ஷாட்ஸை திருப்பியும் நான் காமிக்கிறேன், ஒரே நிமிஷம். மேபி நான் லேட்டா குரூப்ல ஜாயின் ஆனேன், அதனால தெரியல. ஓகே ஓகே ஓகே. இங்க ஸ்கிரீன் தெரியுதுங்களா? தெரியுது ஐயா. தெரியுதுங்களா? ஸோ இதுதான் வந்து இந்த ஓப்பனிங் ஸ்க்ரீன் இருக்க போகுது. நெக்ஸ்ட் பார்த்தோம்னா இந்த மாதிரி தான் வரப்போகுது. நமக்கு அனைத்தும் பட்டன் அப்படின்னு ஒரு பட்டன் இருக்கும். இந்த பட்டன்ல தான் பார்த்தோம்னா நமக்கு வந்து எல்லாமே லிஸ்ட் அவுட் ஆகணும். எதுனா இண்டிவிஜுவலாக நம்ம பண்ணியிருக்கோம். லக்னம் இருக்கு, பாவம், கிரகம், நட்சத்திரம், ராசி, கிரக சேர்க்கை அப்படின்னு சொல்லி இந்த இருக்கக்கூடிய இது எல்லாமே சேர்ந்து வரக்கூடியதா இது.
ஸோ எதுக்காகனா இண்டிவிஜுவலாக போய் நம்ம பார்க்குறதும் பார்த்துக்கலாம், ஒரே இடத்துல எல்லாமே பார்க்கணுன்னாலும் நம்ம இதை யூஸ் பண்ணி நம்ம பார்த்துக்கலாம். ஸோ இது அனைத்தும் பட்டன். இது ஏஐ டெக்னாலஜி. ஏஐ நமக்கு ஒரு அஸ்ட்ராலஜர் ஆங்கிள் ஆஃப் பாயிண்ட் ஆஃப் வியூக்கு அவங்களுக்கு என்ன தேவைப்படும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த கிளாஸஸ், அவங்களுக்கு தேவையான கிளாஸஸ் தான் இதில் இருக்கும் இந்த பர்டிகுலர் இதுக்குள்ள. ப்ளஸ் தோஷத்தை பற்றி மலர் மத்துவங்கிற கான்செப்டை நம்ம உள்ளே கொண்டு வரோம். மாந்திரீகம் கிளாஸஸ் இருக்கும், தாந்திரிகம் கிளாஸஸ். இது வந்து கிரக சேர்க்கைக்கான ஐ மீன் கிரக பார்வைக்கான பலன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி நிறைய ஐகான்ஸஸ் இருக்கும். ஒவ்வொரு ஐகான்லையும் ஒவ்வொரு விஷயத்த நம்ம வந்து போட்டு வச்சிருப்போம். அந்த மாதிரி இது இருக்கும். நெக்ஸ்ட் இது வந்து ப்ரொஃபைல், அவங்க ப்ரொஃபைல் கிரியேஷன்ஸ், புக் மார்க் ஆப்ஷன்ஸ் பண்ணிக்கிறது, அந்த மாதிரியான இது. ஸோ இதுதான் நம்ம பார்த்தோம்னா இன்னும் ஒரு மேக்ஸிமம் பார்த்தோம்னா ஒரு 5 டேஸில் வந்து நம்ம ஃபுல் ஃப்ளெஜ்டாக வந்து இந்த பாயிண்ட்ஸ், இந்த ஃபர்ஸ்ட் இந்த 6 பட்டன்ஸ் அனைத்தும் பட்டன் பிளஸ் இந்த ஃபர்ஸ்ட் 6 பட்டன்ஸ் வந்து நமக்கு கிடைச்சிரும். அதே மாதிரி நெக்ஸ்ட் ஒரு 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 1 வீக் பொறுத்து அடுத்த பட்டன் வந்து அப்டேட் ஆகும். அடுத்து ஒரு 1 வீக் பொறுத்து அடுத்த பட்டன் அப்டேட் ஆகும். ஸோ இந்த மாதிரி ஒன்று அப்டேட் ஆகிக்கிட்டே வரும் விஷயம். ஸோ இந்த மாதிரி ஒவ்வொரு பட்டன்ஸும் இருக்குன்னு பார்த்துக்கோங்க. ஃபார் எக்ஸாம்பிள் பாவகம்னு இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், 1ஆம் பாவம் 2ஆம் பாவம் சொல்லிட்டு இதில் வேற என்னென்ன பாயிண்ட் நம்ம ஆட் பண்ண போகிறோம் அப்படின்றத வந்து நம்ம ஒரு டீமாக வச்சுக்கலாம். ஒரு 2 மெம்பர்ஸ் வந்து ரெஸ்பான்சிபிள் ஃபார் பாவம், ஒரு 2 மெம்பர் ரெஸ்பான்சிபிள் கிரகம். அந்த 9 கிரகத்துக்கும் இப்போ ஆல்ரெடி இருக்கிற பாயிண்ட் கூட வேற என்ன பாயிண்ட் நம்ம ஆட் பண்ணால் அது பெட்டராக இருக்கும்னு சொல்லிட்டு அந்த 2 மெம்பர்ஸ் வந்து இந்த கிரகத்தை பற்றி தான் அவங்க வந்து ஃபுல் திங்கிங் இருக்கும். நட்சத்திரம் 27 நட்சத்திரத்தை வந்து நம்ம வந்து ஒரு 5 மெம்பர்ஸ் நம்ம அசைன் பண்ண போகிறோம். ஆர் நம்ம வந்து ஒரு லைக் ஒரு 5 to 6 மெம்பர் அசைன் பண்ணிட்டோமா, ஒருத்தருக்கும் 2 நட்சத்திரம் 3 நட்சத்திரம் பண்ணிட்டோமா, அவங்க ஃபுல் திங்கிங் வந்து இதை பற்றி தான் திங்க் பண்ணுவாங்க. அதே மாதிரி ஒவ்வொரு பட்டன்ஸும் அந்த மாதிரி ஏஐ டெக்னாலஜி பார்த்தோம். நம்மளுடைய பேசிக்காகவே வந்து சாஃப்ட்வேர் டீம் இருக்கு, அவங்க நம்மளோட அஸ்ட்ராலஜிக்கல் பாயிண்ட் ஆஃப் வியூக்கு வந்து கொண்டு வருவாங்க. இந்த மாதிரி ஒவ்வொரு சின்ன டீமாவே வந்து ஒவ்வொரு பர்டிகுலர் டாப்பிக்கை ஃபோக்கஸ் பண்றதுனால நமக்கு குவாலிட்டி ஆஃப் பாயிண்ட்ஸ் வந்து நல்லா இருக்கும். ஸோ நமக்கு ஈஸியாக இதை கிளிக் பண்ணோமா இந்த பாயிண்ட்ஸ் நம்ம பார்த்தோம், இதை கிளிக் பண்ணோமா இந்த பாயிண்ட்ஸ் அப்படின்னு பார்த்துப்போம். ஸோ அப் டு டேட்டாவும் அங்கே இடத்துல வந்து இதில் போடுவாங்க பாயிண்ட்ஸை. ஸோ அதுதான் வந்து நம்மளோட ஆப்பில் வந்து இருக்க போகிறது. ஓகேங்களா? இது டெமோ வந்து நான் வந்து டெமோ வீடியோ வந்து ஒரு 1 வீக் பொறுத்து நான் போடுறேன், குரூப்லேயே நான் ஷேர் பண்ணுறேன். ஸோ தட் உங்களுக்கு எல்லாமே வந்து ஈஸியாக இருக்கும். எப்படி இதனுடைய லைக் இது வந்து உள்ள பாயிண்ட்ஸ்லாம் எப்படி இருக்குது, எப்படி ஒர்க் அவுட் ஆகுது அப்படின்ற மாதிரி உங்களுக்கு கிளியராக புரிஞ்சிடும். ஸோ இங்கே வந்து ஹாரோஸ்கோப் பட்டன் இருக்குது. ஸோ இதை கிளிக் பண்ணி இங்கேயே நம்ம ஜாதகம் ஜென்ரேட் பண்ணலாம். ஜென்ரேட் பண்ண ஜாதகத்தை பக்கத்தில் இருக்கிற இந்த அனைத்தும் பட்டனை யூஸ் பண்ணி ஓகே என்ன பாவம் இருக்குது நீங்கள் ட்ராப் டவுனில் சூஸ் பண்ணிவிட்டு நீங்கள் டக்குன்னு அதை பார்த்துட்டு அந்த காரகத்துவத்தில் பார்த்து நீங்கள் பாட்டு பலன் சொல்ல ஆரம்பிக்கலாம். ஸோ இது கேள்வித்தாளாக இல்லாமல் பொதுவாக நம்ம சாஃப்ட்வேர் போனால் எங்கே சாஃப்ட்வேர் போனாலும் ஒரு 70 to 80% பார்த்தீங்கன்னா கட்டம் போடுறது தான் கொடுக்குறாங்க. ஓகேங்களா? கட்டம்ஸ் கொஸ்டின் பேப்பர், அதுக்கான ஆன்சர் பேப்பர் எங்கே அப்படின்னு பார்த்தோம்னா நம்ம இதில் கொடுக்குறோம். ஸோ இதை வந்து அவங்க பார்த்து காரகத்துவங்களை பார்த்து இதை சொல்ல அப்படியே வந்து அவங்களுக்கு மேட்ச் ஆகிக்கிட்டே வரும். சரிங்களா? ஸோ ரெண்டுமே ஒரே இடத்துல நம்ம பார்த்துக்கிறதுக்கான வாய்ப்புகள். சரிங்களா? ஸோ இதுதான் இதில் வருது. ஓகேங்களா சார்? ஓகே 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 இந்த ஸ்க்ரீன் தெரியுதுங்களா? இப்போ பார்த்தீங்கன்னா 15+ பீப்புள் வந்து ரெஸ்பான்ஸ் கொடுத்துருக்குறாங்க. ஸோ இந்த 15+ பீப்புள்ஸும் நம்ம வந்து இது பண்ணுவோம். அவங்களுக்கு தனித்தனியாக அவங்களுக்கு பிரித்து அவங்களுக்கு ஏற்ற மாதிரி நம்ம வந்து ஒரு டாபிக்ஸை நம்ம அசைன் பண்ணுவோம். எங்கே போயிடுச்சு? எஸ். ஸோ இப்படி தான் வந்து இது ஒர்க் அவுட் ஆக போகுது. இப்போ நம்ம கிட்ட ஆப் வந்து பார்த்தோம்னா 2 ஆப் நம்ம வந்து ரெடி பண்ணியிருக்கோம். இந்த 2 ஆப்பும் வந்து மோர் ஆர் லெஸ் பார்த்தோம்னா ஃபர்ஸ்ட் ஆப் எஜுகேஷனல் ஆப் வந்து இட் வில் கம்ஸ் நெக்ஸ்ட் ஒரு 5 to 6 டேஸ்க்குள்ளே வந்துடும். ஸோ அதில் என்னென்னலாம் வந்து அடங்கி இருக்க போகுது அப்படின்னு நம்ம பார்க்க போகிறோம். அந்த என்ன பாயிண்ட்ஸ்லாம் அதில் இருக்குது அப்படின்னு நம்ம பார்க்க போகிறோம். அதை ஷேர் பண்ணுறேன், இங்கே பாருங்கள். ஸோ இதுதான் எஜுகேஷனல் ஆப்பு. இதில் பார்த்தீங்கன்னா லேர்னிங் ப்ளஸ் கன்சல்டிங், இதில் வந்து ஆல் காரகம் ராசி நட்சத்திரம் பாவகம் கிரகம் வித் ஈஸி கம்பேரிசன் ஃபில்டர்ஸ், அப்புறம் காரகம் ஃபைண்டர், ஆல் பிளானிக் கன்ஜெக்ஷன்
பலன், கிரக பார்வை பலன், தோஷம் அனாலிசிஸ் அண்ட் ரெமிடிஸ், ஃப்ளவர் மெடிசன், நட்சத்திரம் டெம்பிள்ஸ், டெய்லி 1 minute அஸ்ட்ராலஜி டிப், கம்யூனிகேஷன் கோர்ஸ் இன் AI டெக்னாலஜி ப்ளஸ் மெனி மோர் கோர்ஸஸும் நம்ம ஆட் பண்ணுறோம். ப்ளஸ் இதில் படிக்கிறவங்களுக்கு நம்ம என்ன பண்ணுறோன்னா சர்டிஃபிகேட்ஸும் நம்ம ப்ரொவைட் பண்ணுறோம். இந்த ஆப்பை மட்டும் பர்ச்சேஸ் பண்ணுறாங்க அப்படின்னா இட் வில் கம்ஸ் அண்டர் 1,888 வந்து இந்த ஆப்போட காஸ்ட் வந்து வருது. ப்ளஸ் இதில் பார்த்தோம்னா மெம்பர்ஷிப்னு வருது, பட் தேர் இஸ் நோ மெம்பர்ஷிப் ஃபீ ஃபார் நவ். நெக்ஸ்ட் வந்து லேடிஸ்க்கு 20%, 60+ ஏஜ் பீப்புளுக்கு 30%, ஃபிசிக்கலி டிசேபிள் 50%, அண்ட் தேர் இஸ் நோ மெம்பர்ஷிப் ஃபீஸ் ஃபார் லைஃப் டைம். ஸோ இது வந்து நம்ம என்ன பண்ணியிருக்கோம்னா ஒரு ரெஃபரல் போனஸ் மாதிரி. இப்போ இதில் வந்து நார்மல் பர்சன் 150 ஆஸ் ஒரு மெம்பர்ஷிப்பாக இருக்காங்க. கொஞ்சம் ஜூம் பண்ண முடியுமா ஐயா? கொஞ்சம் ஜூம் பண்ணுங்க ஐயா. சார் ஓகே 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 இப்போ தெரியுதுங்களா? தெரியுது ஐயா. ஓகே வாய்ஸ் ஓகே கிளியரா தான் ஐயா இருக்கு. ஓகே ஓகே ஸோ இதுதான் இருக்க போகுது. லேர்னிங் ஆப்ல இப்படி இருக்க போகுது, ரிசர்ச் ஆப்ல இதெல்லாம் இருக்க போகுது. நான் எப்படியும் இது வந்து நான் குரூப்ல போட்டுடுவேன் இந்த 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 ஸ்னாப்ஷாட்டை. ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரி இது வந்து ரெஃபரல் போனஸ் வச்சிருக்கோம். இன்கேஸ் உங்களுக்கு இதை பயன்படுத்தி நீங்கள் வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ரெஃபர் பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ஒவ்வொரு ஆப்புக்கும் 150 அப்படின்ற மாதிரியும், நீங்கள் ஒரு மெம்பர்ஷிப்பாக இருந்தீங்க அப்படின்னா நீங்கள் வந்து ஒவ்வொரு ஆப்பை ரெஃபர் பண்ணோம் உங்களுக்கு ஒரு 300 rupees வந்து ஒர்க் அவுட் ஆகும். ஐ மீன் 300 rupees வந்து உங்களுக்கு வந்து கிடைக்கும். ஸோ இது வந்து இந்த மாதிரி ஒர்க் அவுட் ஆகும் ஆக்சுவலாக அந்த ரெஃபரல் இதுக்காக. இது எதுக்காக அப்படின்னா இப்போ நம்ம ஆப்பை ரெடி பண்ணுறோம், லைக் நிறைய பொருட்செலவு பண்ணி நம்ம ரெடி பண்ணுறோம். இந்த மாதிரி வந்து மற்றவங்களால பண்ண முடியாது. ஸோ அவங்களுக்கு இதை வந்து மற்றவங்களுக்கு கொடுக்கறதுனால அவங்களுக்கு ஒரு சின்ன அமௌண்ட் ஒரு பெனிஃபிட் கிடைக்கும் அப்படின்றதுக்காக நம்ம இது இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்கோம். இது ஃபுல்லாகவே நம்ம சேல் பண்ணணும், இந்த அமௌண்ட்டுக்காக பண்ணணும் அப்படின்ற மாதிரிலாம் எதுவும் கிடையாது. இது வந்து இது பண்ணுறதுனால மற்றவங்களுக்கு ஒரு பெனிஃபிட் கிடைக்கும். ஸோ அதனால தான் நம்ம இந்த மாதிரி கான்செப்ட் இதில் வந்து கொண்டு வந்திருக்கோம். ஒரு சிலர் வந்து நம்ம இது ஆப் இந்த மீட்டிங்கு 2 நாள் முன்னாடியே நம்ம குரூப்லேருந்து ஒரு சிலர்லாம் கால் பண்ணி பார்த்துட்டு இந்த ஐடியாவை கேட்டுட்டு அவங்க முன்னாடியே பேவும் பண்ணிட்டாங்க. ஒரு சிலர்லாம் இருக்கிறாங்க. ஸோ அந்த மாதிரியும் இங்கே பீப்புள்ஸ் இருக்காங்க. நெக்ஸ்ட் இது பார்த்தீங்கன்னா இது வந்து தமிழில் இருக்கும். ஸோ ரெண்டும் ஒன்று தான். இது இங்கிலீஷு, அது தமிழ். ஸோ இது வந்து ஆப் வந்து நம்ம மட்டும் இதில் வந்து பெனிஃபிட் ஆகும், மற்றவங்களும் ஒரு பெனிஃபிட் ஆகணும் அப்படின்ற ஒரு கான்செப்ட் வந்து நம்ம இங்கே கொடுத்துருக்கோம். ஸோ தட் இஸ் த மெயின் திங். இதை நான் எப்படியும் நான் குரூப்பில் போடுறேன். ப்ளஸ் ஒரு பிடிஎஃப்பும் இருக்குது. அந்த பிடிஎஃப் நான் போடுறேன். உங்களுக்கு வந்து அந்த கொஷின்ஸுக்கு வந்து என்னென்ன கொஷின்ஸ் உங்களுக்கு வரலாம், அந்த கொஷின்ஸுக்கு வந்து நம்ம வந்து ஒரு ஆன்சர் மாதிரி நம்ம ரெடி பண்ணியிருக்கோம். ஸோ அதை பார்த்துட்டு நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். ஃபர்தராக உங்களுக்கு டவுட்ஸ் ஏதாவது இருந்தாலும் நீங்கள் வந்து குரூப்ஸில் வந்து நீங்கள் ஷேரும் பண்ணலாம். நம்ம வந்து அதை ஆன்சரும் பண்ணுறோம். ஐயா ஏன் ஐயா லேடிஸ்க்கு மட்டும் ஸ்பெஷல் டிஸ்கவுண்ட்? இல்ல ஐயா அந்த டிசம்பர் இதெல்லாம் வந்து அண்டர்ஸ்டாண்ட் ஆகுது. உங்க வாய்ஸ் கொஞ்சம் லோவான மாதிரி இருக்கு சார். இல்ல ஐயா இப்போ அந்த டிசபிலிட்டி இந்த மாதிரி எல்லாம் ஓகே ஓகே, லேடிஸ்க்கு மட்டும் ஏன் அப்ப ஜென்ஸுக்கு கிடையாது? புரியுது. பட் என்னன்னா அவங்களுக்கு கொஞ்சம் முன்னுரிமை கொடுக்கணும் அப்படின்றதுக்காக அது நம்ம ஆட் பண்ணியிருக்கோம். ஏன்னா அவங்க மோஸ்ட்லி பார்த்தோம்னா வீட்டில் இருக்காங்க, வீட்டு வேலை செய்கிறாங்க, ரொம்ப வந்து பர்ன் எடுத்துக்கிறாங்க. ஸோ ஃபினான்ஷியலாக அவங்களுக்கு ரொம்ப இது பண்ணக்கூடாதுன்றதுக்காக கொஞ்சம் இது பண்ணியிருக்கு. அதுக்காக தாங்க. இப்போ காலம் மாறிடுச்சு. ஃபியூச்சரில் நம்மளும் அதை வந்து மாற்ற ஆரம்பிப்போம். இன்னும் கொஞ்சம் போகட்டும் இப்போதைக்கு. அதனால அருமை. ஸோ வேற யாருக்குன்னா டவுட்ஸ் ஏதாவது இருக்குங்களா இதில் எப்படி இருக்க போகுது அப்படின்ற மாதிரி? மோஸ்ட்லி நான் சொல்லிட்டேன். ஸோ இதுக்கப்புறமா நம்ம குழு பிரித்த பிறகு நம்ம அந்த ஒரு பர்டிகுலர் குழுவில் வந்து நம்ம டிஸ்கஷன்ஸ் பண்ணும் போது இன்னமும் நமக்கு தெளிவு கிடைக்கும். சார் வாய்ஸ் கம்மியா இருக்கு சார். இப்போ நீங்க கொடுத்துருக்கீங்க இல்லையா, இப்போ ஒரு குரூப்பா கொடுத்துருக்கீங்க. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ வந்து கேபி ஒருத்தவங்க பாக்குறாங்க, இப்போ வேதிக் அஸ்ட்ராலஜி இப்போ அந்த மாதிரி கொடுக்குறோம். பட் இதுல பர்டிகுலரா திருமண பொருத்தம்னு கொடுத்துருக்கலாமே, அப்படி ஏன் சார் கொடுக்கல? கண்டிப்பா இருக்கு. திருமணம் நான் வந்து அதர்னு ஒன்று மென்ஷன் பண்ணியிருப்பேன். அந்த அதர்ல யாரா டைப் பண்ணலாம். ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா இங்க நீங்க இந்த ஃபார்ம்லயே உங்களுக்கு வந்து நான் கொடுத்தது இல்லாம வேற ஏதாவது வேணுமா உங்க கருத்துக்கள் சொல்லுங்கன்னு சொல்லி அதுல நீங்க அதை ஆட் பண்ணி இருந்திருக்கலாம் ஆக்சுவலா. ஏன்னா பேசிக்காவே பாத்தீங்கன்னா எல்லா எடுக்கிறவங்க திருமணம் பொறுத்தவங்க கான்செப்ட் எடுப்பாங்க. பட் நம்ம
இப்போ நம்ம ஒன்று பண்ணோம், இப்போ தனியாக கூட அதை ஆட் பண்ணிக்கலாம், திருமணம் பொருத்தம் அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா இப்போ ஃபார் அது மட்டும் எக்ஸாம்பிள் கொஞ்சம் தனியா ஆட் பண்ணி கொடுத்தீங்கன்னா நல்லா இருக்கும். ஏன்னா நான் இப்ப நாங்கெல்லாம் வந்து அதுதான் பேஸ் பண்ணி பண்ணிட்டு இருக்கோம், வெறும் திருமண பொருத்தம் தான். ஓகே ஸோ நீங்க அந்த மாதிரி ஒரு இது கொடுத்தீங்க அப்படின்னா எங்களுக்கு இன்னும் கொஞ்சம் யூஸ்ஃபுல்லா இருக்கும். அது வெறும் திருமண பொருத்தம் மட்டும். இப்போ கேபி ஓகே தான், பட் ஏதாவது பர்டிகுலரா திருமண பொருத்தம் அப்படின்னா நாங்க அதுல மட்டும் கொஞ்சம் ஃபோக்கஸ் பண்ணுவோம். கண்டிப்பாக. அதனால அது ஒரு ஆப்ஷனா நீங்க கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. ஓகே ஓகே. தேங்க்யூ சார். தேங்க்யூ நன்றி. அந்த பாயிண்ட் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ மற்றவர்கள் ஏதாவது சந்தேகம் இதில் இருக்கக்கூடியது? ஜோதிட சங்கீதா, விமலா சுரேன், அஸ்ட்ரோ கிருஷ்ணன், ராஜேஷ் பி. ஸோ உங்களுக்கு சந்தேகங்கள் எதுவும் இல்லைங்களா? ஓகே ஓகே, சந்தேகங்கள் இல்லை. ஏதாவது இருந்தாலும் நீங்கள் வந்து குரூப்பில் போடலாம். ஸோ நான் இந்த போஸ்டர்ஸும் நான் வந்து அந்த பிடிஎஃப்பும் நான் குரூப்பில் நான் ஷேர் பண்ணுறேன். ஸோ அதை பாருங்கள். மற்றபடி டெமோ வீடியோ பார்த்தீங்கன்னா ஒரு 5 days, அதாவது ஒரு 1 weekக்குள்ளே உங்களுக்கு டெமோ வீடியோஸ் வந்து வர ஆரம்பிக்கும். நான் அதை ஷேர் பண்ணுறேன். ப்ளஸ் அந்த ஆப்பை நம்ம வந்து ஃபர்தராக வந்து அப்டேட் பண்ணுறதும் நம்ம அந்த பாயிண்ட்ஸும் நான் போடுறேன். யார் யார் என்னென்ன டாப்பிக்கில் போக போகிறீங்க அப்படின்ற மாதிரியும். ஸோ பேஸ்ட் ஆன் தட் வி வில் ஒர்க் டுகெதர். ஓகே. ஸோ நம்மளோட மெயின் எய்ம் என்னவா இருக்கணும்னா, கற்போம், ஆலோசிப்போம், ஆராய்ச்சி செய்வோம் அப்படின்ற மாதிரி தான் இந்த ஆர்கே அஸ்ட்ரோவோட மெயின் எய்ம். ஸோ எல்லாமே ஈஸியாக இருக்கணும், ஈஸியாகவே கற்றுக்கணும். அந்த ஆலோசனை பண்ணுறதும் நம்ம ஈஸியாக ஆலோசனை பண்ணணும். ஈஸியாக மீன்ஸ் அந்த அளவுக்கு நம்ம விஷயத்தை ஷார்ட் ஃபார்மாக கொண்டு வந்து நமக்கு ஒரு கிளைண்ட் வரும்போது அது ஈஸியாக அவங்களுக்கு சொல்லணும். அப்புறம் ஆராய்ச்சி பண்ணுறோம். ஆராய்ச்சி பண்ணுறதுக்கு நாங்கள் வந்து கொடுக்குற டூல் மூலிமா நீங்கள் வந்து ரொம்ப ஈஸியாகவே நீங்கள் வந்து ஒரு ஆராய்ச்சி பண்ணலாம். ஸோ மேபி இது வரைக்கும் யாரும் இந்த மாதிரி ஒரு ரிசர்ச்சுக்காக ஒரு டூல் கொண்டு வரல. ஸோ நம்ம இப்போ கொண்டு வரோம் ரிசர்ச்சுக்காக. சரிங்களா? கண்டிப்பாக இதை வந்து ஒரு நல்லபடியாக கொண்டு போவோம். ஓகே, நன்றிகள், வணக்கம். நன்றி. நன்றி.